வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வித்தியாசமான முறையில் புளி சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புளி சாதத்துக்கு சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது புது சுவையை கொடுக்கும். நான் சேர்த்துருக்கிற மாதிரியே எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குங்க. அதனால் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டிஃப்ரெண்ட்டான சுவை கொடுக்கக்கூடிய இந்த புளி சாதத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் ரொம்பவே இதுக்கு சுவை கொடுக்கும் புளி சாதத்துக்கு. அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்திக்குங்க. நல்லெண்ணெய் சூடானதும் இதில் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சதும் இதில் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்குங்க. மிளகாயை சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் சன்னமாக அரிஞ்சு இதோடு சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்துறதுனால இந்த புளி சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் சேர்த்திட்டு இதோட கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த முறையில் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக புளி சாதம் பிடிக்காதவங்க கூட இந்த சுவையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இதோட முழு பூண்டு ஒரு 15 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி 15 பல் பூண்டு தட்டி சேர்த்திக்கலாம், 1-2. இப்போ தட்டி சேர்த்துறனாலும் முழு பூண்டு போடுறதுனாலும் இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். பூண்டை சேர்த்திட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த பூண்டோட மணமும் நல்லெண்ணெயோட மணமும் சேர்ந்து வதக்கிறனால ரொம்பவே சுவை இந்த புளி சாதத்துக்கு கூடுதலாக கொடுக்கும். இப்போ நல்லா பொன்னிறத்தில் வதக்கியாச்சு பூண்டும் வெங்காயமும். இப்போ இதோட 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்திக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா சொல்கிற இந்த புளி சாதத்துக்கு வெங்காயம் தக்காளி இன்னும் 2-3 பொருள் சேர்த்துவேன். அதெல்லாம் தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக புளி சாதத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளியை சேர்த்திட்டு கல்லுப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கொலைய தக்காளி வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியமில் வச்சுட்டு இடையிடையே வதக்கிக்க வேணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தக்காளி நல்லா கொலைய வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா கொலைய வதக்கிட்டு இதில் மற்ற நம்ம மசாலா பொருளை சேர்த்திக்கலாம். இதில் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி புளி சாதம் வெங்காயம் தக்காளி வரமிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கே டேஸ்ட் புது சுவையை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் இதோட சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு இதோட வறுத்து நுணுக்கி வச்ச வெந்தய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு புளி தக்காளி மற்ற பொருளெல்லாம் சேர்த்திருக்கிறீங்களோ, சாதம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த எசன்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. இப்போ இந்த மசாலா பொருளை சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் 1 நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்துவிட்டுட்டு இது கொதிக்க விட வேணும். நல்லா கொதித்து கெட்டியாக வர வரைக்கும் நம்ம அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்க வேணும். சாதம் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கிறீங்களோ அந்தளவுக்கு புளி மற்ற பொருளெல்லாம் காரம் புளி தக்காளி எல்லாமே நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி புளியும் சரி தக்காளியும் சரி மற்ற கார பொருள் எல்லாமே சேர்த்திருக்கிறேன். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணி கிளறி வைக்க வேணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கடைசியாக வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம்
குக்கானால் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு ஸ்டேஜில் வந்துருச்சு. நல்லா மணக்க மணக்க புது சுவையில் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. புளி தொக்கு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்க வேணும். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வேணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதோட நிலக்கடலை வந்து வேர்க்கடலை ஒரு அரை கப்பு வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை சேர்த்தும் போது இதோட டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். வேர்க்கடலை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளித்தொக்கு வந்து ஆறுனுமிட்டே சாதத்தையும் ஆற வச்சு இதில் சேர்த்திக்கலாம். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வந்து எடுத்துருக்கிறேன். அதை வந்து சேர்த்திட்டு இதுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கிறோம். தேவைப்படும் போது தூள் உப்பு சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்குதுன்னு கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கிளறியாச்சு. பாருங்கள், ஒரு சூப்பரான புளி சாதம் வித்தியாசமான முறையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, பாய்.